இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது. சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட்குள்ள தான் சொல்கிறேன். ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கிறதால தப்பாக சொல்கிறவங்க கெட்டவங்கன்னு இல்லை, கரெக்டாக சொல்கிறவங்க தான் ட்ரூ சன்ஸ் ஆஃப் காட்னு இல்லை. ஆக மொத்தத்தில் யாருக்காக இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நடக்குது? அஃப்கோர்ஸ் காட்காக தான் சண்டை போட்டுக்கிறாங்க. காடை சென்டராக வச்சு தானே நடக்குது. அதுக்காக ராங்காக டீச் பண்ணி பாவம் எக்ஸ்ட்ரா அதிகமாக பண்ணால் தப்பு இல்லை, ஆர் சின்ன ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் லைட்டாக எடுத்துக்க வைக்கிற எந்த டீச்சிங்ஸும் காட் கிட்டேருந்து வராது. ஸோ அது கண்டிப்பாக தப்பு தான். அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே கூடாது. பிகாஸ் காட் அப்படின்னாலே ஹோலி ஆஃப் ஹோலிஸ், ஹோலினஸ் தான் பேஸ்மெண்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். நம்ம காட் கூட இருக்கணும் அப்படின்னா சில்ட்ரன் ஆஃப் காட் குள்ள நடக்கிற காமன் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, காட் அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்க்குறாரா? ஹார்ட் மட்டும்தான் பியூர் அண்ட் க்ளீனாக இருக்கணும். காட்க்கு ஹார்ட் தான் ரொம்ப முக்கியம். இன்னும் சில ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஜுவல்ஸ் போடுறது தப்பு, ட்ரெஸ் ப்ராப்பராக இருக்கணும், பச்சை குத்திக்கிறத பற்றி, இந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, லாஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன் பீப்புள் தான். இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன்லாம் ரொம்ப டிசிப்ளினாக இருந்திருப்பாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும் போட்டிருப்பாங்க. ரொம்ப ரெவரன்ஷியலாக இருந்திருப்பாங்க. இந்த ஜுவல்ஸ்லாம் மோஸ்டாக போடாமல் இருப்பாங்க. அது வெளியே நடக்கிற ஸ்டேஜாக இருந்தாலும் ஸ்லிப்பரை அதுக்காக கழட்டி வச்சுட்டு கனத்தை கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான மக்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட இப்படி போடாத, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி இந்த ஆர்டர் பண்ணாத, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கற்றுக் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ ஆர்கியூமெண்ட் இந்த இடத்துல வருது. பட் இப்போ புதுசாக ரட்சிக்கப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குள்ளேயும் மகா பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள ஆவியானவர் வந்துருவார். ஸோ இந்த காலத்து பசங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல, அதனால இந்த ஞானங்கள்லாம் அவங்களுக்குள்ள வந்துடும். தேவன் வெளியரங்கத்தை விட உள்ள இருக்கிறது தான் அதிகமாக பார்க்குறாரு, உள்ள பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு. பட் வெளியே நிறைய பேர் சண்டை போடுறாங்க, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாங்க, பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, பொறாமை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ள பியூரிட்டியே இல்லாமல் நிறைய பேர் இதில் தான் விழுந்து போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் வருகிறது இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் வருது. ஸோ அதனால் வெளியே நடக்கிறது எல்லாமே பார்த்துட்டு அதை ஏற்றுக்க முடியாமல் கசப்புனால எதை அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியெல்லாம் இல்லை, இத்தனை நாள் வெளியே 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 அப்படின்னு சொல்லிட்டு மாயமானமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் முக்கியம்னு ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாரம்பரியமாக ரொம்ப நாளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், மேபி அவங்க ரிலீஜியஸாகவும் இருக்கலாம், நேச்சுரலான கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம், அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ன இவங்க ஹார்ட்ல தான் பரிசுத்தம் இருக்கணும், ஹார்ட்ல தான் பரிசுத்தம் இருக்கணும்ட்டு வெளியே இவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நினைச்சபடி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, நினைச்சபடி ஷூஸ் போட்டுக்கிறாங்க, நினைச்சபடி ஏதோ பாடுறாங்க, ஏதோ செய்யறாங்க, உலக பிரகாரமா நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உள்ள மட்டும் இல்ல வெளியவும் பார்க்கறாரு அப்படின்றத அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த புதுசா ரட்சிக்கப்படுறவங்களுக்கும் ஆண்டவர் கண்களை திறக்கிறார் இல்லையா? எது பாவம், எந்த இடத்துல எல்லாருமே விழுந்து போறாங்க, எந்த இடத்துல தவறு செய்கிறாங்க, எவ்வளவு அக்கிரமங்கள் அவங்களுக்கே தெரியாம குருட்டான பாதையில போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க எல்லாருமே வெளி தோற்றத்தை தான் கிறிஸ்தவனா இருக்கிறாங்க, ட்ரெஸ்ல தான் கிறிஸ்தவனா இருக்கிறாங்க, ரெகுலரா சர்ச்சுக்கு போறதுல தான் கிறிஸ்தவனா இருக்கிறாங்க, ரெகுலரா சர்ச்சுக்கு போறத காட்டுறதுல தான் அவங்க எல்லாருமே கிறிஸ்தவனா இருக்கிறாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறாங்க, திட்டுறாங்க, ஈஸியா ஒருத்தர் பின்னாடி இன்னொருத்தர் போயிட்டு விட்டு கொடுத்து பேசிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளோ கோபம் வச்சுக்கிட்டு முகத்தை கூட பார்த்து பேசாம வெளியே மட்டும் வெள்ளை சாரி வெள்ளை ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு புனிதமா சர்ச் போறாங்க. இதெல்லாம் தான் இவங்க இந்த வெளியே பண்றது தான் ஹோலினஸ்ன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆவியானவர் இவங்களை கவனிக்க வைப்பாரு. எதனால அவங்க கவனிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கண்கள் தேவன் திறக்கிறாரு இல்லையா?
ஸோ அதனால எப்ப நம்ம இந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற அந்த மனப்பான்மை தான் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் பூர்வ காலத்து கிறிஸ்தவர்கள்லாம் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பண்றதுனால தான் அவங்க சொல்ற நன்மையை கூட இந்த காலத்து பிள்ளைங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. கடைசியில இந்த மாதிரி குணங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள நோட் பண்ண வச்சுட்டு திருப்பி அவங்க கிட்டே வந்துட்டு இது பண்ணாத, அப்படி இருக்காத, இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த இடத்துல கோபம் வருது. கோபம் வர்றதுனால தான் ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஆனா சொல்றவங்க கூட இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்களே ஒழிய ஏன் அதை செய்யக்கூடாது, ஏன் அப்படி பண்ணாம இருக்கிறது பெட்டர், இப்படி பண்ணா பெட்டர், இப்படி ட்ரெஸ் போட்டா ஏன் அது பெட்டர் ஆகுது, ஜுவல்ஸ் போடாமல் இருக்கிறதுனால என்ன பெட்டர், அதனால் என்ன நன்மை, அதனால் பரலோக ராஜ்யத்திற்கு என்ன பிரயோஜனம், என்ன ப்ராஃபிட் அப்படின்றத முழு செய்தியையுமே அவங்க சொல்லாமல் மொட்டையாக சொல்கிறதுனால சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் வருது. ஆல்ரெடி இந்த காலத்து பிள்ளைங்க ஏற்கனவே நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கோபம் வரக்கூடாது. அந்த கோபம் என்பது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது இன்னும் அதிகமான மூர்க்கத்தையும் பெருமையை தான் கொண்டு வரும். அது ஆண்டவர் அறவே வெறுக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, சமாதானமாக உங்ககிட்ட இருக்கிற எஜமானுக்கு மட்டும் கீழ்ப்படியாதீங்க, மூர்க்கமுள்ள கோபமுள்ள ஒரு ரேஷான ஹார்ஷான மாஸ்டருக்கு கூட நீங்கள் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ஸோ பரிசுத்தாவே அந்த இடத்துல கண்டித்து உணர்த்துவார். அதை கேட்டுக்கிட்டு அவங்க தாழ்மையாக இருந்தால் சரி. பட் நிறைய பேர் இந்த இடத்துல ரிப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, பரிசுத்தாவர்களை துக்கப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கடைசியில் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ரெண்டு விதமான மக்களே கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. பட் அதுதான் பண்ணக்கூடாது. அதனால காடே பைபிளில் தெளிவாக வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ரோமர் 12:3, ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 3ல, பை த கிரேஸ் கிவன் மீ ஐ சே டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ, டு நாட் திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் மோர் ஹைலி தேன் யூ ஆட். நான் சொல்கிறேன்ல, இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு, அதுதான் எக்ஸாக்டாக நடக்குது, இதுதான் கரெக்டு. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவலாக தான் பார்க்குறாங்க, நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே தான் பார்க்குறாங்க அப்படின்னு மற்றவங்களை இந்த மாதிரியான ஒரு பார்வையிலே பார்க்குறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு வீட்டில் திடீர் கோபங்கள், சண்டை இதெல்லாம் நடக்குது. தாங்கள் தான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், மற்ற எல்லாருமே ரொம்ப கண்கள் மூடப்பட்டு உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, சொத்தாசை பிடிச்சிருக்கிறாங்க, பணாசை பிடிச்சிருக்கிறாங்க, பிசாசை பிடிச்சிருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கும் போதே அப்படியே ஒரு ஈவில் மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து கடைசியில் அது வெளிப்பட்ட உடனே பிளாஸ்ட் ஆகிட்டு கத்தி கூச்சல் போட்டு மற்றவங்கிட்ட போய் சொல்லி பிரிவினையை உண்டாக்குறாங்க. நான் இதை சொல்லும்போது பிசாசு சில டைம் உங்களுடைய மைண்டில் கூட பேசுவோம், கண்டிப்பாக இது அவங்க கேட்கணும், இது அவங்கள தான் குறிக்குது, அவங்க எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர், பயங்கரமான பெருமை கிடையாலும். மேபி அதை நம்பக்குள்ளேயே இருக்கலாம், கேட்குறவங்கக்குள்ளேயும் இருக்கலாம். ஆனால் இது மட்டும் நம்ம நீங்கள் தாழ்மையாக சரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா தேவனுடைய கிருபை உங்கள் மீது அமர்ந்திருக்கும். அவங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஹையாக எஸ்டீம் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வார்த்தைலாம் அனுதினமும் டெய்லி பைபிள் படித்து இதை ஏற்றுக்கொள்ளாதனால தான் இன்றைக்கி நிறைய கோபமாக நடக்கிற ஆர்கியூமெண்ட்ஸு, பிசாசை மகிமைப்படுத்தி பிசாசை என்ஜாய் பண்ண வைக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. புதுசாக ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லை ரொம்ப நாளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்குள்ள எல்லா ஞானமும், வரங்கள், வல்லமை, அவருடைய மகத்துவம் எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும். எல்லாமே வந்துடும் தான். ஆனால் அதுக்காக உடனடியாக அவங்க நினைக்கிறது எல்லாமே சரி, அவங்களுக்கு எல்லா ஞானமும் ஒரேடியாக வந்துருச்சு அப்படின்லாம் கிடையாது. பரலோக ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நிரந்தரமாக ரட்சிக்கப்பட்டுருவோம். ஒன்ஸ் நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா உடனடியாக எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நடந்துடும். ஒன்ஸ் நம்ம வல்லமையை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஒரே நாளில் எல்லாமே செய்வதற்கான வல்லமை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கே இந்த இடத்துல இடம் கிடையாது. பரலோக ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் growth
வளர்ச்சி அப்படின்றது ஒரு முக்கியமான பேஸ்மெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் மேலே ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். பரலோக ராஜ்யம் அப்படின்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே வந்துடுவீங்க. தேவனுக்கு அடியில் வந்துடுவீங்க. நீங்கள் உலகத்தான் அல்ல. அதை முதல் புரிஞ்சுக்கணும். எல்லா ஆர்கியூமெண்ட்ஸு, எல்லா ஞானத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் சொந்தமாக இமேஜின் பண்ணிக்கிட்டு சொந்தமாக புது புது இன்சைட்ஸ் நமக்குள்ளே கிடைக்குது அப்படின்றதுனால நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்மளாம் மனுஷனாக தான் இருக்கோம். என்னதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தாலும் நாம் மனிதனாக தான் இருக்கிறோம். ஆனால் உள்ள பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். உடனடியாக நம்ம தேவனை போல மகா பரிசுத்தமாக மாறிடுவோம்லாம் கிடையாது. நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு யோசனைகளும் தேவனண்டையிலிருந்து தான் வருகிறதுனும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச காரியமே பலிகள் தான், சாக்ரிஃபைஸ். ஒரே நாளில் ரோபோட்டை போல நம்மளை தேவனை போலவே பரிசுத்தமாக மாற்றி ஒரே நாளில் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவது அவருடைய வேலை கிடையாது. கொஞ்சமாக நம்ம மனதை மாற்றுவது, கொஞ்சமாக உங்களுடைய குணங்கள் எல்லாம் மாறும்ல. கொஞ்சமாக நம்ம மைண்ட் செட்டை ஏசப்பாக்காக மாற்றுக்கிறது, தேவனை நோக்கி ஓடுவது, விசுவாசத்தில் வளர்வது, இது எல்லாம் தான் தேவனுக்கு பிடித்தமான காரியம். நம்மளை வெறுத்து ஒரு நாளும் பாவத்தை தள்ளிவிட்டு தேவனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொஞ்சமாக க்ரோ ஆகுறோம்ல, அதுதான் பலிகள். இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் காட் நமக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கிற ஒரு பேஸ்மெண்ட், அடித்தளமே இதுதான். மனம் புதிதாகிறதுனாலே நாளுக்கு நாள் மறுரூபம் ஆகுங்க, டெய்லி ரினியூ ஆகுங்க அப்படின்னு காட் சொல்கிறார்ல. ஏசப்பா ஒன்ஸ் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அது உடனே நடந்துடும், உடனே ஆண்டவர் மிராக்குலஸாக பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு இமேஜினரி வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் உண்மை என்னன்னா, காட் இந்த ஃபிசிக்கலான உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடத்துவார். நம்மளாம் மனுஷங்க, இன்னும் நம்ம தேவதூதர்களை போல் மாறலை. ஸோ அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்குமே. வேலை செஞ்சு கூலி வாங்கிறது, கஷ்டப்பட்டு ஊதியம் சேர்த்து வைக்கிறது, எல்லாத்தையுமே வெறுத்து அவரை பின்பற்றுறது, கண்ணு மூடி உபவாசம் ப்ரேயர் போட்டு எழுந்த உடனே அது நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது நடந்துடும். ஆனால் அதுக்கு ப்ராசஸ் வச்சுருப்பார். சில பேர் உங்ககிட்ட வந்து பேச வைக்கிறது, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவங்க கூட போகிறது, சமாதானம் படுறது, பேசுகிறது, பழகிறது, கட்டுறது, இடிக்கிறது, ஒன்றாக சேர்க்கணும்னு நிறைய ப்ராசஸ். உலகத்தில் எப்படி ஒரு கம்பெனி வேலை செஞ்சு அதுக்காக கடைசியில் கூலி தருமோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் சரி, புதிதாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பைபிளையே திறக்காமல் சுயமாக ஒன்றத்தையுமே பேசக்கூடாது. டக்குன்னு ஹைப் ஆகிட்டு வார்த்தையை விடுறது, டக்குன்னு தன்னுடைய ஞானத்தை ஷேர் பண்ணுறது, நோஸ் கட் பண்ணுறது, முழங்கால் படிட்டு ஆண்டவரே இந்த இடத்துல உண்மையான ட்ரூத் என்ன எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் திறந்து உங்களுடைய டெய்லி போர்ஷன்ஸை நம்ம படிக்கணும். அது மூலிமா அதை தியானம் செய்து ஆண்டவர் அதன் மூலிமா வெளிப்பாடுகளை தருவார். அப்போது தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 1ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளாக எண்ணி நான் பேசுகிறேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளும் இருக்கிறாங்க. அதாவது குழந்தைகள் அப்படின்ற ஸ்டேட் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரியவர்கள், ஆவியில முதிர்ச்சி உள்ளவர்கள், வளர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்ற ஸ்டேட்டும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் யார்கிட்ட சண்டை போடுறீங்களோ, ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்களோ, அவங்க உங்களை விட தேவனுக்கு முன்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி பெற்றவங்களாக இருக்கலாம். அதுவும் நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க சாதாரணமாக தலையாட்டிட்டு சைலண்ட்டாக போயிட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவன் அவங்க பட்சத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா,
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமா உண்மை, இந்த 2 ஸ்டேட் இருக்குது. குழந்தைகளாகவும் உன்னாலையும் என்னால இருக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில காடுக்கு முன்னாடி ரொம்ப மெச்சூரான ஆளாகவும் இருக்க முடியும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்ம இந்த 2த்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் இருப்போம். ஸோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாரை விட கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்கிறோம், டிஃப்ரெண்டா திங்க் பண்றோம், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்றோம். அப்படின்றதுனால நம்ம ஒரு மெச்சூரான ஸ்டேட்ல தான் இருக்கிறோம் அப்படின்றது கிடையவே கிடையாது. குழந்தையாகவும் இருக்கலாம், மெச்சூர் நினச்சிக்கிட்டு ஒன்றுமே தெரியாமலும் இருக்கலாம். இதை புரிஞ்சிக்க ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு வாலிபன் இருக்கிறான், அவன் பேர் ஜேம்ஸ். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவனா இருக்கிறான். பாவத்தை வெறுக்கிறான், தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான், இருதயத்தில் கள்ளம் கபடமே இல்லாதவனா இருக்கிறான், தேவனுக்கு பிடித்த பிள்ளையா வளர்ந்துகிட்டே இருக்கிறான். தேவன் அவன் மூலியமாய் பலத்த கிரியைகளை செய்கிறாரு. அவன் மூலியமா பிறருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு, பிறருக்கு சுகங்களை கொடுக்கிறாரு, விடுதலைகளை கொடுக்கிறாரு. பெரிய பெரிய மீட்டிங்ஸ் நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான், அவன் தேவனுக்கு பயந்து வாழ்றதுனால. அந்த வாலிபனுக்கு தேவன் தானே இந்த எல்லாத்தையுமே உண்டாக்கி இருக்கிறாரு. அதனால தேவன் உண்டாக்கின இந்த தங்கம் இருக்கு இல்லையா, அது மிகவும் ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். அந்த வாலிபனுக்கு ஞானம் அதிகமா இருக்கிறதுனால எந்த விதமான ட்ரெஸ்ஸிங்ஸ் போடணும், எந்த விதமான கலருக்கு எந்த கலர் ட்ரெஸ் ஷூட் ஆகும், எந்த விதமான ஸ்டைல் போட்டால் கரெக்டாக அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாமே அந்த நுணுக்கங்கள் எல்லாமே அறிந்து வைத்திருக்கிறவனா இருக்கிறான். நல்ல ஒரு ஜர்க்கின் போட்டுட்டு, தங்க செயின் அவன் கழுத்தில் போட்டுட்டு, நல்ல பாலிஷ்டான ஷூ போட்டுக்கிட்டு, குறுந்தாடி வச்சுக்கிட்டு, தனக்கு இஷ்டமானபடி கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டு தேவன் மேலே மிகவும் பற்றா அன்பா இருக்கிறான். அவனுடைய இருதயம் முழுக்க முழுக்க ஆத்ம பாரத்தினால நாளுக்கு நாள் இயங்கி கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் முழங்கால் படிட்டு ஆத்துமாக்களுக்காக தேவனிடத்துல கதறுகிறான். எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், உலகத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், தேவனுடைய சிந்தனைகளால் எல்லாருமே நிறைந்து காணப்படணும், தேவனுடைய புத்திரர்களா மாற வேண்டும் என்கின்ற இந்த மாதிரி பாரம் அவனுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. தேவன் அவன் மூலியமாக பலத்த கிரியைகள், அதாவது எதிர்பார்க்காத ஸ்பெஷலான மிராக்கிள்ஸ்லாம் அவன் மூலியமா காட் செய்யறாரு. ஒரு நாள் அவன் என்ன பண்றான், பிரசங்க மேடையில தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வீட்டுக்கு சொல்லுகிறான். கார்ல அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது இவன் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பப்பட்ட அநேக ஆத்துமாக்களை கவனிக்கிறான். இவனை பின்பற்றுகிற நிறைய பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் நாம் ஜேம்ஸ் போலவே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் அவங்க ஹார்ட்ல இருக்கிறத அவன் பார்க்கறான். இவனை போலவே கழுத்துல வெள்ளி செயின் இல்லைன்னா தங்க செயின் போட்டுக்கொண்டு, ஜெர்க்கனை போட்டுக்கொண்டு, வெண்மையான சர்மங்களை மெயின்டைன் செய்து கொண்டு, குறுந்தாடிகளை வைத்துக்கொண்டு, காலணிகளை ஸ்டைலாக தொடுத்துக்கொண்டு, பல காரியங்களை ஜேம்ஸ் போலவே இமிட்டேட் பண்ணணும் அப்படின்றத அவங்க செய்ய ட்ரை பண்ணுறத அவன் பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி ஜேம்ஸ் அவங்க பண்ணுற காரியங்கள்லாம் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ அவனை பின்பற்றுகிற அந்த விசுவாசிகள் கூட்டம் கூட அந்த மாதிரி ஸ்டைலாக மாடர்னாக இருக்கிறதுனால அந்த விசுவாசிங்க கிட்ட நிறைய பெண்கள், ஆண்கள் எல்லாரும் அட்ராக்ட் ஆகிட்டு வந்து பேசுகிறத இவன் பார்க்கிறான், ஈர்க்கப்படுகிறத கவனிக்கிறான். இதனால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாஷைகள் மாறுது, டோன்ஸ் மாறுது, அவங்களுக்குள்ள இருக்கிற விருப்பங்கள்லாம் அந்த பெண்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஆண்களுக்கு ஏற்ற மாதிரியும் அப்படியே தன்னுடைய பிஹேவியர்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வருகிறது. அந்த மைண்ட் தாட்ஸ், சிந்தனைகள்லாம் மாறுகிறது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டைமண்ட்ல இருக்கிற அந்த செயின் நெக்லஸை கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கி போடுறாங்க. அது போட்ட உடனே நிறைய பேருடைய பார்வை இவங்க நடந்து போகும்போது இவங்க பக்கம் ஈர்க்கப்படுகிறது அப்படின்ட்டு அறிந்து கொண்டிருக்கிற சீஷர்கள் என்ன பண்றாங்க, அவங்க பார்க்கும்பொழுது அந்த அட்ராக்ஷன் கிடைக்கும் போது வருகிற அந்த ஒரு சந்தோஷம், ஒரு இன்பம், அந்த அந்த சிற்றின்பத்துக்கு அடிமையாக மாறி மாம்சத்திற்குரிய வழியில நடக்கிறத ஜேம்ஸ் பார்த்து புரிந்து கொள்ளுகிறான். ஜேம்ஸின் மனதிற்குள் இருப்பதோ ஆத்ம பாரம், ஆனால் தன்னை பின்பற்றுகிற சீஷர்களின் இருதயத்தில் இருப்பதோ லௌகீகம். அதற்கு காரணம் அவர்கள் எல்லாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவில்லை,
பாவத்திற்கு சுலபமா தன்னை விட்டு கொடுத்துட்றாங்க என்பதை ஜேம்ஸ் பார்த்து அறிந்து கொள்ளுகிறான். உடனே ஜேம்ஸ் என்ன பண்றான், அந்த தங்க நெக்லஸ் அணிவதை விட்டுட்டு தன்னுடைய உடைய மிக சாதாரணமானதாகவும் அந்த அளவுக்கு அட்ராக்ஷனா இல்லாத ஒரு டிசிப்ளினான கிளாத் அவன் போட்டு அணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம எப்படி ஈஸியா சாத்தான் இந்த உலகத்தின் ஆசைகளை வச்சு ஒரு தேவ பிள்ளைய வழிவிலக செய்து என்பதை குறித்து அவன் போதித்து அவர்கள் இருதயத்திலிருந்து அந்த மாம்சத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆவிக்கு வாழ்க்கையில வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட தொடங்கிட்டான். ஆனால் ஜேம்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே நிதானிக்காம ஃப்ரீ மைண்டடாக இல்லாமல் மை லைஃப் மை ரூல்ஸ்ன்ற மாதிரி தேவனால் பயன்படுத்தப்பட்டு அவன் காரில் போயிட்டு இருக்கும் பொழுது வழியில் தன்னுடைய சீஷர்களை பார்த்து பரவாயில்லப்பா, என்னுடைய சீஷர்கள் என்ன போலவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அதை பார்த்து ரசிச்சுட்டு தன்னுடைய சீஷர்கள் அவங்களுடைய முடிவு இதனால என்னவா இருக்குது, அவங்க தேவன் அவங்க குளோரிஃபை பண்ணுறாங்களா அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டேன், தேவனுக்காக ஏதோ ஒன்று பெரிய காரியத்தை சாதிச்சிட்டேன், அவங்களாம் என்னை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே போயிருந்தான் அப்படின்னா என்ன நடக்குது, அவனுக்குள்ள அவன் வெறும் தன்னை பற்றி யோசிக்கிறான். தன்னுடைய பிரசங்கமானது அந்த இடத்துல செய்து விட்டார், தேவன் அவனை பயன்படுத்தி விட்டாரு, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து விட்டாரு அப்படின்ற ஒரு மன நிறைவு வந்திருக்கிறது. அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறாங்க இப்போ அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு மனநிலை தன்னை சுற்றி தான் அவன் இருதயத்தில் இருக்குது. தன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், தன்னுடைய கான்ஃபிடன்ஸ், தன்னுடைய கம்ஃபர்டபுள், தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருக்கிறான். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தன்னை குறித்து தான் அவனுடைய சிந்தை இருக்குது. அதனால அவன் அந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டான். இது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்கிறத காட்டுது. ஆனா அவன் எப்போது பிறருடைய நன்மையை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சானோ, பிறருடைய வாழ்க்கையில எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதை குறித்து அவன் சிந்திக்க ஆரம்பிச்சானோ, தன்னுடைய வாஞ்ச, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய லைஃப் ஸ்டைல் எதுவுமே பொருட்படுத்தாம பிறர் இயேசுவின் பாதையில இருந்து வழி விலகி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எதையுமே பொருட்படுத்தாம பிறரை தேவனுக்கு ஏற்ற வழியில நடத்தணும் என்று சொல்லி தன்னைத்தானே விட்டு கொடுத்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள நினைத்தானோ, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி, மெச்சூரிட்டி. ஆண்டவர் ஒன்றும் அவன் அணிந்திருக்கிற நெக்லஸ் எடுக்க சொல்லலை, அதை போட்டிருந்தா பாவனும் தப்புன்னு சொல்லலை. ஆண்டவர் ஒன்றும் அவனுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றுன்னு சொல்லலை, அது பண்ணுறதுனால அது தப்பு பாவனும்னு சொல்லலை. அது கனவுலையும் வெளிப்படுத்தலை, வெளிப்பாடும் கொடுக்கல, அது அசுத்தம்னு சொல்லலை. ஆண்டவர் ஸ்டில் அவனோட இருதயத்தை தான் பார்க்குறாரு, அவனை மதிக்கிறாரு. ஆண்டவர் அவனை கனம் பண்ணுகிறார். அவனுக்குள்ள இருக்கிற ஆத்ம பாரத்தை பார்த்து மூவ் பண்றாரு, அவனுக்குள்ள இருக்கிற அன்பை பார்க்கிறாரு. இதெல்லாம் பார்த்து தேவன் அவனை இன்னும் அதிகமாய் மகிமையாக பயன்படுத்துகிறார். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு நிறைய பேர் ஆல்பம் சாங் ஆண்டவருக்கு கிரியேட் பண்ணுறேன், எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்மெச்சூரான குழந்தையா இழந்திருப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். லைக் நிறைய பேர் இப்போது எஸ்பெஷலி கிறிஸ்தவ பாடல்களை எழுதி கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை போல, அப்பா என்னுடைய பாட்டு ரீச் ஆயிடுச்சு, அப்பா எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைச்சிட்டாங்க, அப்பா என்னுடைய பாட்டை சர்ச்சிலலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, இது போதண்டா, என்னை ஆண்டவர் என்னை பயன்படுத்திட்டார்ரா, என்னை உயர்த்திட்டார்ரா, என்னை தூக்கிட்டார்ரா, என்னுடைய பாடலை பாடுறாங்கடா, என்னுடைய பாட்டை ஒரு பெரிய மேன் ஆஃப் காட் யூஸ் பண்ணி பாடிட்டாரு, இதுதான் பயங்கரமான கணம், இது எனக்கு வந்த கணம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணம், இப்படி என்று ஒரு கீழ்த்தரமான சிந்தனையே கோலா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தரிசனமே அது வரைக்குமா ஸ்டாப்ல இருக்கு. அதுதான் அவங்களுடைய தரிசனம், கோலாகவே இருக்குது. அவங்க பிரபலமாகணும், அநேகர் இந்த பாடலை பாடுறத அவன் கேட்டு அந்த சந்தோஷத்தை அடையணும், நோக்கங்களே இப்படிதான் இருக்குது. அந்த பாடலை பாடுற வாலிப பையன், அந்த பாடலை பாடுற பெரியவங்க சின்னவங்க, அவங்க வாழ்க்கையில பாவம் நீங்குதா, அவன் தேவனோட கூட உறவுல இருக்காங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறாங்களா, விழுந்து போகாமல் இருக்காங்களா, பிசாசின் தந்திரங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறாங்களா, தேவனை காயப்படுத்தாமல் இருக்கிறாங்களா, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கிறாங்களா, இல்லை என்னுடைய பாடலை பாடிக்கொண்டே அவங்க ஏதோ ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டில் பாடிக்கொண்டே இன்னொரு வாழ்க்கையில் பாடிக்கிட்டே பாவத்தின் மேலே பாவத்தை சாதாரணமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்களா, ஐயோ அந்த மாதிரி செஞ்சிட போகிறாங்க. அவங்க முற்றிலுமாய் ரட்சிக்கப்படணும், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நாங்கள் நிறுத்தணுமே
அப்படின்ற ஒரு மெச்சூரான எண்ணம் 1% கூட இல்லாம அநேக ஆல்பம் சாங்ஸ் கிரியேட்டர் இன்னைக்கு இருதயத்துல முழுக்க ஆவியில அசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாங்க. சுயநலத்தினால ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையாக இருக்கிறாங்க. இந்த மெச்சூரிட்டி தான் காட் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எதிர்பார்க்கிறார். காடுக்கு தேவையானவங்க மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடையதையே பார்த்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையே பார்த்து கொண்டிருக்கிற குழந்தை கிறிஸ்தவர்களை தேவன் அந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது யார் தெரியுமா? தேவனுடைய புத்திரர்களை, அதாவது சன்ஸ் ஆஃப் காட்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். இவர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். மெச்சூரான கிறிஸ்தவர்கள், தேவனுடைய புத்திரர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். குழந்தைகளை வச்சு அவரால் எப்படி ராஜ்யத்தை கட்ட முடியும்? ஏதோ 1 நாள் 2 நாள் கட்ட முடியும், அவ்வளவுதான். 3வது நாள் அவர்களே அதை அடிச்சு போட்டுருவாங்க. அவர்களே ஸ்டேஜ்ல ஏறி விரோதங்களா பேச ஆரம்பிச்சிருவாங்க, டிபேட் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஜெல்லசி, பொறாமை, போட்டிகள் ஈஸியா வந்துடும். பரலோக ராஜ்யம் ஈஸியா முடக்கடிக்கப்படும். எதுக்கெடுத்தாலும் ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவாங்க, எதுக்கெடுத்தாலும் ஈஸியா கோபப்பட்டுருவாங்க, எதுக்கெடுத்தாலும் ஈஸியா முகத்தை திருப்பி கொள்வாங்க, ரொம்ப ஸ்ட்ரைஃப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் அவங்க அழைத்த அழைப்பை மறந்துட்டு போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு குழந்தையை வைத்து ஆண்டவரால் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தை கட்ட முடியாது. அதே அதிகாரத்துல அதே வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். பவுல் சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனம் நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். ஐ ஃபெட் யூ வித் மில்க், நான் உங்களுக்கு பாலை தான் கொடுத்தேன், நாட் சாலிட் ஃபுட், கடினமான ஆகாரத்தை கொடுக்கல. ஏன்னா ஃபார் யூ ஆர் நாட் ரெடி ஃபார் இட், நீங்க இன்னும் அதுக்கு தயாராகல. இப்பொழுது கூட ஈவன் நவ் யூ ஆர் நாட் ரெடி. 3ஆம் வசனம், பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் ஆஃப் த ஃபிளஷ், பிகாஸ் while there is jealousy and strife among you, are you not of the flesh and behaving only in a human way? பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாகவே இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நீங்க ஏன் ஹியூமன் மாதிரி தான் நீங்க ரியாக்ட் பண்றீங்க? மனுஷன் மாதிரி தான் ரியாக்ட் பண்றீங்க. நீங்க ஒரு தேவனுடைய குமாரர்கள், இயேசுவை போலவே நீங்க இல்ல. உங்களுடையதே தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளவு பெரிய இயேசு கிறிஸ்து, அவ்வளவு பெரிய தேவன் தமக்காக இந்த உலகத்துக்கு வரல, தன்னுடைய பேரும் புகழ்ச்சிக்காக தனக்கு ஃபாலோவர்ஸ் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு சிலுவையில மறிக்கல. நீயும் நானும் கெட்டு போக கூடாதுன்னு தான் தன்னையே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ஸோ தெர் இஸ் ஸ்ட்ரைஃப் அமாங் யூ. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைஃப் இருக்கிற வரைக்கும் பரலோக ராஜ்யத்தை கட்ட முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நாலேஜ் பஃப்ஸ் அப்ஸ் பட் லவ் எடிஃபைஸ். நமக்கு அறிவு இருக்கு அப்படின்னா, நிறைய அறிவு இருக்கு அப்படின்னா, அதனால மண்டை பெருசாகி நான் தான் கரெக்ட், நான் தான் இருக்கும். ஆனா உண்மையாவே அன்பு இருந்து அப்படின்னா அது மத்தவங்கள பக்திக்கு விருத்தியாக மாத்தணும்னு தான் அது ஏங்கும். அதே அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, உன்னுடைய நண்பன், உன்னுடைய சகோதரன் அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான் அப்படின்னா, அவன் நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு ஏதோ தவறு நடக்குது அப்படின்ற ஒரு மனசு அவனுக்குள்ள இருக்குது. அவனுக்கு நான்வெஜ் பிடிக்கல அப்படின்னா அவனுடைய மனசாட்சி பலவீனமா இருக்குது, அவனுக்குள்ள நம்பிக்கை இல்லை. ஆனா உனக்கு அந்த அறிவு இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றது ஒண்ணு இல்ல, வெஜ் சாப்பிட்றது ஒண்ணுமே இல்லை, தேவனடியில சோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படின்ற அறிவு காட் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா உனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் கிட்ட போயிட்டு சண்டை போடுறது, டிபேட் பண்றது இல்ல. உன்னுடைய சகோதரனுக்கு பிடிக்கல அப்படின்னா அவனை கோபப்படுத்தாம, எரிச்சல் படுத்தாம, அவனுடைய மனசாட்சியை புண்படுத்தாம நீயும் அந்த இடத்துல நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துட்டு அந்த இடத்துல அன்பினால் அவனுக்கு ஏத்த மாதிரி வெஜ் சாப்பிட்றதை ஏத்துக்கொண்டு அன்பில கட்டப்படுன்னு பவுல் சொல்லுகிறார். 12ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். 8ஆம் வசனத்துல பவுல் வார்த்தை சொல்லுகிறது, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. என்னத்தினாலும் எனில் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாமல் இருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. புசிப்பது புசிக்க கூடாது என்பதை தாண்டி என்ன செஞ்சா உன் கூட இருக்கிற சகோதரன் பலப்படுவான் அப்படின்றதுல அன்பின் நிமித்தமா அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு தேவன் சொல்லுகிறார். தன்னைத்தானே வெறுத்து சிலுவை இடுனான்று சொல்லுகிறார். அதே 14ஆம் அதிகாரத்துல இன்னும் கொரிந்தியர்ல இருக்கிறவங்க அதுக்கு மேல அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு, அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்நிய பாஷை வராதவங்களை கண்டம் பண்ணிட்டு நீங்கெல்லாம் லோ கிளாஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையில லோ கிளாஸா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது
பவுலுக்கு தெரிய வருது. உடனே பவுல் எழுதுறாரு, அந்நிய பாஷை பேசுறதும் ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி நீங்க நடந்து கொண்டிருந்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுவது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள அன்பு இல்லை. அந்நிய பாஷை பேசுறது பதிலாக 4 வார்த்தை புரியுற மாதிரி பேசினா அவன் பக்தி விருத்தி அடைவான். நீங்க பேசாம வளரி கொண்டிருக்கிறீங்க, அவனுக்கு புரிய மாட்டேங்கிறது. அதனால நன்மையே உண்டாகலையே, உங்களுக்கு நீங்க நன்மை செஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். எனக்கு வேண்டியது பிறருக்கு நன்மை உண்டாகணும், பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல கடினமான உபதேசத்தை உபதேசிக்கிறார். அதனால அவருக்கு ஒரு கட்டத்துல சொல்லுகிறார், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்க. அது நீங்க பண்ணும்போது பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகும், அதை நீங்க விரும்புங்க. ஐயோ, என்ன உள்ளந்திரியங்கள்லாம் வெளியே வருகிறதே இந்த சபைக்குள்ள வந்தா, எல்லாருமே கரெக்டா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவனே இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு பணிந்து கொள்வார்கள் அல்லவோ. இதே நிலைமை பவுலுக்கும் வருது. இந்த யூதர்கள்லாம் பவுலை பத்தி ஒரு ராங்கான நியூஸ் அந்த யூதர்கள் மத்தியில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி மோசேவின் உபதேசத்தை கேட்க கூடாதுன்னு சொல்றான், விருத்த சேதனம் பண்ணக்கூடாது சொல்றான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க சகோதரர்கள்லாம் பவுல் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களை பத்தி தவறா நியூஸ் பரப்பிட்டாங்க, அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, நான் அதை வெறுக்கல, நான் மோசே சொன்னதை மறுக்கல அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்காக உங்களை நீங்களே சுத்திகரிச்சு கொள்ளுங்க, தேவையானதெல்லாம் செய்யுங்க, முடி வெட்டிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழ்ப்படிந்த பவுல் என்ன பண்றான் அப்படின்னா, யூதர்களை காப்பாற்றுவதற்காக யூதருக்குள்ள யூதராகவே மாறுகிறான். பவுலுக்கு தெரியும் அவங்க பண்ற அந்த கஸ்டம்ஸ் எல்லாமே விருதாவான காரியங்கள் தான் சொல்லிட்டு. ஏன்னா 3வது வானங்கள் வரைக்கும் போயிட்டு வந்தவர் பவுல். எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சு, எல்லாமே யூதர்கள் பின்பற்றது எல்லாமே இப்போ எதுவுமே வேலைக்காகாதுன்ட்டு ஆணைத்தரமாக அறிந்திருக்கிறவர் பவுல். ஆனால் யூதர்களை காப்பாற்றுவதற்காக யூதனாகவே, யூதனை போல் அவர்கள் போடுகிற ட்ரெஸ் மாதிரி, அவங்க போடுகிற கலாச்சாரம் மாதிரி எல்லாமே பண்ணி யூதருக்குள்ள அப்போதான் அப்படி பண்ணாதான் யூதர்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி யூதருக்குள்ளவை நுழைந்து அங்கே உபதேசம் பண்ணாரு. ஸோ இதுவே நம்ம கிளீனாக புரிஞ்சிருந்திருக்கலாம். போடுவது, போடாதது, இருப்பது, இல்லாமல் போவது நமக்கு முக்கியமே இல்லை. நமக்கு முக்கியமானது பிறனுடைய நன்மைக்காக இயங்குவதுதான். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், அவன் தனக்குரியவைகளை நோக்காமல் பிறனுக்கானவைகளை நோக்குவானாகுவார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வளர்ச்சி. இதுதான் தேவன் உன்னண்டையில் என்னண்டையில் எதிர்பார்க்கிறார். செய்வதோ செய்யாமல் இருப்பதோ ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ ஏன் அதை செய்யற, நீ ஏன் அதை போடுற, அதை போடுறதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, அதனால பிறருக்கு நன்மை உண்டாகிறதா, இதை தான் தேவன் யோசிக்க சொல்லுகிறார். நாம் எதை சாப்பிட்டாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். இதுல நிறைய பேர் செய்யறதையும் நான் கவனிக்கிறேன். ஆனா இந்த காலத்துல நிறைய பேரை நான் பாக்குறேன், உடம்பு முழுக்க பச்சை குத்திக்கிறாங்க, டேட்டூ போட்டுக்கிறாங்க. போடுறது தப்பா கரெக்டா நான் சொல்லல, அது தப்பும் கிடையாது கரெக்டும் கிடையாது, அது ஒருவருடைய மனசாட்சியை பொறுத்து. ஆனா மத்தவங்களை பாக்குறத விட்டுட்டு மத்தவங்களுடைய பக்தி விருத்திய மத்தவங்க தேவன் அண்டையில இது மூலியமா நெருங்குறாங்களா இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை டிஸ்ட்ராக்ட் ஆகுதா, இல்ல நான் போற இடத்துல எல்லாம் நன்மையான மனத்தை வீசிக்கொண்டு போகிறேனா, இல்லை இதை பார்த்து டிஸ்டர்ப்டு மைண்டை நான் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேனா, மற்றவங்களுக்குள்ள கசப்பையும் கோபத்தையும் கம்பேரிசன் ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸை நான் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறேனா அப்படின்லாம் கவனிக்காம, எங்க நான் பச்சை குத்தி இருக்கிறது தப்புன்னு சொல்லிட போறாங்கன்னு தன்னைத்தானே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி வீடியோஸ் போடுறது, எங்க இதை தப்பா நினைச்சிட போறாங்க அப்படி நினைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு முன்கூட்டியே டிஃபெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆக்ரோஷத்தோட பேசிக்கிறது, இதெல்லாமே தன்னுடைய நலம், தன்னுடைய பெயர், என்ன யாரும் இதை சொல்லிடக்கூடாது, என்ன யாரும் கொச்சையா பேசிடக்கூடாது அப்படின்ட்டு தனக்குரியவைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. போட்டுக்கிட்டும் போடாம போகட்டும், நன்மை செய்யட்டும் தீமை செய்யாமல் போகட்டும், ஆனா அவங்க மனது எல்லாமே மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் தன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் கரெக்ட், தன்னுடையதான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு தன்னுடைய கான்ஃபிடன்ஸ், தன்னுடைய மைண்ட் செட், தன்னுடைய இன்சைட், தன்னுடைய தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குரியவைகளை தான் சிந்திக்கிறாங்க. இதுல இருந்து தான் மெயினா மனம் திருமணம்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இதுல இருந்து தான் ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் அந்த இடத்துல முளைக்குது. இதுல இருந்து தான் செப்பரேஷன் முளைக்குது. இதுல இருந்து தான் ஸ்ட்ரைஃப், வைராக்கியங்கள் தவறான வைராக்கியங்கள் முளைக்குது. என்கேஜிவி பைபிள் அழகா அந்த ஹெட்லைன்லேயே சொல்லப்பட்டிருக்கு, ப்ரைட் ப்ரொமோட்ஸ் ஸ்ட்ரைஃப். இதனால தான் இன்னைக்கு பிரிவினைகள், இத்தனை டினாமினேஷன், இத்தனை பிராக்டிசஸ்,
இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நெவர் ட்ரை டு ஜஸ்டிஃபை யுவர் செல்ஃப். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், நிறைய பேருக்குள்ள பெருமை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிற காரியம், சூடு சொரணை ஈகோவை மாம்சத்தை கிளறுகிற காரியங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, God resists the proud but gives grace to the humble. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். நாம் பெருமையும் மூர்க்கமும் அடைய நமக்கு தெரியாது, நாம் சரியான பாதையில தான் போய்கொண்டிருக்கிறோம் நினைப்போம். ஆனா தேவன் நமக்கு எதிர்த்து நிற்பார். ஆனா கிருபை யாருக்கு கொடுப்பார்னா தாழ்மை உள்ளவன். Be humble and submit under the mighty hand of God. அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரை உங்களை உடைக்க அலோ பண்ணுங்க, அவமானங்களை ஏற்றுக்கொள்ள அலோ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதை போல உங்களை உடைக்கப்பட அனுமதி செய்யுங்க. நான் உடைக்கவே படக்கூடாது, யாரும் என்ன தவற நினைச்சிடக்கூடாது, குத்தம் சொல்லிடக்கூடாது. எப்போ உடைக்கப்படுறீங்களோ அப்பொழுதுதான் உங்களால் ஆசீர்வாதமா மாற முடியும். கோதுமை மணியானது தரையில் விழுந்து மறிக்காவிட்டால் only if it dies, அப்பொழுதுதான் அது அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் எப்போது 5 அப்பம் 2 மீனை உடைத்தாரோ பிட்டாரோ அப்பொழுதுதான் 5000 பேருக்கு அது ஆசீர்வாதமா மாறி. எப்பொழுது அந்த பரிமள தைலம், அந்த ஸ்திரீயானவள் கொண்டு வரப்பட்ட பரிமள தைலமானது உடைக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் அதோடைய மனமானது வெளியே வீசப்பட்டது. அந்த அறை முழுவதுமாக அது நிரப்பப்பட்டது. யாராவது உங்ககிட்ட வந்து கரெக்ஷன் சொல்றாங்களா, எப்பொழுதுமே உங்க மனசுல அவங்கள பார்த்து மூர்க்கமாகவோ கோபமாகவோ ஆட்டிடியூடு உங்கள் ஹார்ட்டில் கூட காட்டாதீங்க. அது God should not see that. we should be pure. அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ரெடியாக இருங்க. அவங்க சொல்கிறது கரெக்டோ தப்போ, மேபி உங்களுக்கு அவங்க சொல்கிறது தப்பாக தெரியலாம். பட் உடனடியாக வீட்டுக்கு வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்க, என் கண்களை தரங்க, இது சரியா இது தவறா, நான் எந்த இடத்துல குறைவப்படுகிறேன், ஆண்டவரே என்னை உடைங்கன்னு சொல்லி முழங்கால் படினுங்க. அப்பொழுதுதான் தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த மாதிரியான மெச்சூரான ஆள் தேவன், மெச்சூரான மேன் ஆஃப் காட், உமன் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர்ஸ் ஆஃப் காட் தான் காட் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களை வைத்து தான் தேவனால் பரலோக ராஜ்யம், அதாவது உங்கள் அப்பாவால் பரலோக ராஜ்யத்தை சீக்கிரமாக கட்ட முடியும்.